Hockey on grass and turf ground is 25 years old. இந்திய மகளிர் ஹாக்கி அணியில் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு வீராங்கனைகள் இடம் பிடிக்காத நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஹரியானா, ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் தேசிய அணிக்கு தொடர்ந்து வீராங்கனைகளை உருவாக்கி வரும் வேளையில் தமிழ்நாடு இதில் பின்தங்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் பாஸ்கரன், தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக டர்ஃப் எனப்படும் செயற்கை இடை மைதானங்களும் பெண்களுக்கான விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் வீராங்கனைகள் நவீன மைதானங்களில் விளையாடாமல் இன்னும் மண் தரையிலும் புல்வெளியிலும் மட்டுமே விளையாடி வருகின்றனர் என்று வருத்தம் தெரிவித்துள்ளார். நிறைய நமக்கு அவங்களுக்கு விளையாட வாய்ப்போ நம்ம கொடுக்கலையோன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அசோசியேஷன் இருந்தாலும் நமக்கு முதல் பார்வையை ஹாக்கியை மேலே கொண்டு வரது தான். அப்படி இல்லாத வாக்கில் அது மாதிரி அசோசியேஷன் இருக்கணுமான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இல்லை அவங்களோட வேலை என்ன தான்? இன்டர்நேஷனல் நடத்தினா டர்ஃப்ல நடத்தணும் இல்லையா? ஹாக்கி ஆன் கிராஸ் அண்ட் டர்ஃப் கிரவுண்ட் இஸ் 25 years old. நம்ம பின்தங்கி இருக்கோம் தமிழ்நாடு. அதுதான் ஒரு முதல் காரணமே. ஏன்னா கேர்ள்ஸ் இருக்காங்க, ஆர்வம் இருக்கு, பேரண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, சில அகாடமி இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள வாய்ப்பு, அதாவது இதை மாதிரி டோர்னமெண்ட் இன்டர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது 36-35 டிஸ்ட்ரிக்ட் உள்ள கேர்ள்ஸ் டர்ஃப் தானே ஆடணும். they are playing in a turf ground. ஒடிஷா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 10 வயது முதலே வீராங்கனைகள் நவீன மைதானங்களில் பயிற்சி பெறுவதே அவர்கள் இந்திய அணியில் இடம் பிடிக்க முதன்மை காரணமாக அமைகிறது. தமிழ்நாடு அரசும் விளையாட்டு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து மாவட்ட அளவில் லீக் போட்டிகள் நடத்தி நவீன அகாடமிகளை உருவாக்கினால் மட்டுமே தமிழக வீராங்கனைகள் மீண்டும் இந்திய அணியில் தடம் பதிக்க முடியும் என விளையாட்டு ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.